என்ன எதுக்கு தான் பயப்படுறியா? இப்ப பாரு. எப்படி திரும்பி போச்சு? சொரம் சரியில்லாம மகுடி வாசிச்சேன்ல, அதான் போயிடுச்சு. பூஜா, அவங்க கையில இருக்கிற துப்பாக்கி நம்ம கைக்கு வந்தாதா நாம இங்க இருந்து தப்பிக்க முடியும். துப்பாக்கி எப்படி நம்ம கைக்கு வரும்? நான் செத்துறேன். அப்புறம் எங்க அது? அடிச்சு அவங்க சுட்டதும் நான் செத்துற மாதிரி நடிக்கிறேன். நீ ஐயோ போயிட்டீங்களே போயிட்டீங்களேன்னு கத்து. அவங்க பக்கத்துல வந்ததும் நான் அவங்க கையில துப்பாக்கி பிடிக்கிறேன். சமயத்துல நீ கூட நல்லா யோசிக்கிற. எப்படி ஐடியா? ஐயோ, இவரை இப்படி அநியாயமா சுட்டுட்டீங்களே. போயிட்டாரே போயிட்டாரே. ஐயோ போயிட்டாரே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ விஷ்ணு வந்துட்டாங்க. விஷ்ணு எந்திரி. விஷ்ணு விஷ்ணு கிட்ட வராங்க. விஷ்ணு 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 கிட்ட வந்துட்டாங்க. நடிச்சிட்டு போதும். எந்திரி விஷ்ணு. விஷ்ணு எங்க பாஸ் குறி பார்க்காம சுட்டதுக்கு புறா செத்து விழுந்துருச்சு. குறி பார்த்து சுட்ட இவங்க இது என்ன ஆயிருக்கும்? ஆடி விஷ்ணு பூஜா 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 Shit. என்னடா கண்ணா, ஜீப் போன ரூட்டை கண்டுபிடிக்கிறியா? நீ எந்த ரூட்ல போனாலும் எங்க ரூட்டுக்கு தான் வந்தாகணும். வாய்ஸ் முடிச்சிருக்குன்னு நினைச்சேன், முடியலையா? இப்ப முடிச்சிடுறேன். வாடா கண்ணா வா. தலைவரே வரா. பூஜா விஷ்ணு ஏய் ஏறா. லாஜில பார்த்தமே அந்த பொண்ணையும் பையனையும் கடத்திட்டு போறாங்க. அநேகமா அது பூஜா பார்த்தா இருக்கும். வண்டி எடு. ஓகே. முன்னால எடுனா பின்னால எடுக்கிறிய. முன்னால எடு. என்னையா சைக்கிள் வருது. ஆறு அடி. இங்க இருந்த ஹார்னை காணோம். ஆரன் இங்க இருக்கு. என்ன ஆரன் அடிக்கிற சத்தத்தை காணோம். இந்த ஜென்மத்துல கேட்காது. ஏயா நடு ரோட்ல வண்டி நிறுத்திருக்கீங்களே, கண்ணு தெரியல? எந்த ஊரே சொந்த ஊர் உங்களுக்கு? எங்க பேரா? இவர் பேர் நிக்சன், என் பேர் டிக்சன். என்ன பத்தி தெரியல? தெரியாம என்ன? பார்த்தாலே தெரியுதே. ஸ்டூபிட். ராஸ்கல். நான் உங்க பேரை கேட்கல. நான் சொல்ற மாதிரி நடந்துட்டீங்கன்னா நான் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன். உங்க அண்ணன் கொடுக்கறதா சொன்ன 10 லட்சம் ரூபாய் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை 10 கோடி. இந்தா உங்க அண்ணனுக்கு போன் செய். என்னால போன் பண்ண முடியாது. என்னாலே முடியாது. என்ன எனக்கு நம்பர் தெரியாது. என்ன கிண்டலா பண்றீங்க? நான் 3 எண்றதுக்குள்ள போன் செய்யல உங்களை பரவ ஆரம்பிச்சிருவேன். 3 இல்ல 30 எண்ணனாலும் போன் பண்ண முடியாது. 60 எண்ணாலும் முடியாது. உங்க தளபதி அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன போறேன்? சீக்கிரமா எண்ணு. 1 வர கார் நல்லா ஓட்டுறப்பா. ஸ்ட்ரைட்டா போ. 2 லெஃப்ட். ஏய் லெஃப்ட் பா. 3 ஏன் ரைட்ல நிறுத்துன? உனக்கு துப்பாக்கி வெடிச்ச சத்தம் கேட்கல? எவ்வளவு அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கோம். ஒண்ணுக்கு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கியே. உனக்கு துப்பாக்கி வெடிச்ச சத்தம் கேட்கலையா? எனக்கு வரல. யோ வருதுன்னா போயேன். எதுக்கு ஆக்ஷன்ல காட்டிக்கிட்டு இருக்க? யோ வில்ல துப்பாக்கில சொல்றானா? இத முதல்ல சொல்ல வேண்டியதானே. புரியாத ஆளுப்பானி. நான் புரியாதாளா? எதுல போய் முட்டுறது? யாராவது குறுக்கால நிக்கிறது? இது கட்ட. ஓஹோ. ஏன் மேல சுடுற? கீழே சுடு. நேர சுடு. நெஞ்சில சுடு. பக்கத்துல சுடு. தலையில சுடு. கால்ல சுடு. எங்க வேணாலும் சுடு. நிறுத்து. தலைவா, துப்பாக்கியை காட்டி அவன் வந்துகிட்டு இருந்த பார்க்கும்போது அவங்ககிட்ட ஏதோ பெரிய விஷயம் இருக்கும் போல இருக்க. பாக்கெட்டுக்குள்ள வேற கையை விட்டுக்கிட்டு வரான். ஒருவேளை டைம் பாம் வச்சிருப்பானோ?
யாரு யாரு? அவரியா? ஓ நீங்களா? திரும்ப திரும்ப பூஜா திரும்ப நில்லு. என்னது வெறும் துப்பாக்கி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க? குண்டே இல்லையா? குறுக்க போட்டுருக்கானுங்க. துப்பாக்கி தொலைந்தான் துரோகி. விக்கெட் பாலா? பெரிய ஹீரோ மாதிரி எதுக்கு இந்த காரை எடுத்துட்டு வந்த? இதுல போறதுக்கு பதிலா நடந்து போயிருந்தாலே இந்நேரம் போய் சேர்ந்துருக்கலாம். ஐயோ என்னாச்சு? இத பத்தி தப்பா பேசினல, அதான் கோச்சுக்கிட்டு நின்னுடுச்சு. அப்ப அன்பா பேசினா ஓடுமா? அன்பா மேல கை வச்சு தள்ளி பாரு. என்ன இல்ல, வண்டியை தள்ளு. பக்கத்துல எங்கயாவது மெக்கானிக் ஷெட் இருக்கான்னு பாப்போம். கையில வேற காசு இல்ல. சரி, கெஞ்சி கூத்தாடி ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். இறங்கி தள்ளு. தள்ளு. அடேங்கப்பா, கார் கண்டுபிடிச்சப்ப பண்ணது போல இருக்கு. கனெக்ஷன் விட்டு போச்சு. நான் போய் பக்கத்துல பத்த வச்சுட்டு வந்துறேன். உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா இளஞ்சோடியா தெரியுது. பாவம் ஏன் தனித்தனியா நிக்கிறீங்க? இத பாருங்க, நான் இங்க திரும்பி வர வரைக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஜாலியா இருங்க. என்ன ஒருத்தர் பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க? காருக்கு தானே கனெக்ஷன் விட்டு போச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா பாட்டு பாடி கனெக்ஷன் கொடுத்துக்கங்க. என்ஜாய். ஏய் ஆ ஆ ஆ. விஷ்ணு, விஷ்ணு, உன்னை பிரிஞ்சு என்னால போக முடியாது. புரியாம பேசாத. என்னைக்கோ ஒரு நாள் பிரிய போறோங்கிறது நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சதுதான். பிரிவாங்கிறதுக்கு அப்ப அர்த்தம் புரியல. இப்ப அதுக்கு அர்த்தம் புரியும் போது அதை என்னால தாங்கிக்க முடியல. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. புரியலையா? நட்புக்கும் காதலுக்கும் இடையில ஒரு சின்ன கோடுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த கோட்டை நான் தாண்டிட்டேன். நீ தாண்டி இருக்கலாம்,
ஆனா நட்பு காதலாயிடாது. என்ன செய்யறது? எப்ப எது நடக்கும்னு யாராலையும் நிச்சயமா சொல்ல முடியாது. நேரம் எல்லாத்தையும் மாத்திடும். நான் ஒரு சாதாரண பத்திரிகை நிருபர், நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. நேரத்தால் அதை மாத்த முடியாது. நாம சேர்றது கனவுல தான் நடக்கும். அந்தஸ்து பத்தி எனக்கு கவலை இல்ல விஷ்ணு. இனிமே நீதான் என் வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே. Please, என்ன புரிஞ்சுக்க. பூஜா, இதுக்கு மேலேயே என் மனசுல இருக்கிற காதலை மறைச்சு நான் போய் சொல்ல விரும்பல. என்னைக்கு உன்னை முதல்ல சந்திச்சேனோ அன்னைக்கு உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட பழக பழக உன்னோட வெகுளித்தனத்தை ரசிச்சேன். நானே என் காதலை சொல்லலாம்னு நினைக்கும் போது நீ காதலுக்காக வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் உன்னொரு ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். இன்னைக்குதான் நீ என்ன விரும்புறேன்னு தெரிய வந்தது. இப்ப நான் என் சம்மதத்தை சொல்லிட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே பூஜா? சொல்லு பூஜா. பூஜா, பூஜா, உன்னோட காதலுக்கு என் சம்மதத்தை நான் சொன்னப்ப நீ தூங்கிட்ட. எப்படி என் சம்மதம் கிடைச்சிருன்ற நம்பிக்கையில தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் தூங்கும் போதுதான் உண்மையான சொரூபம் தெரியும்னு சொல்லுவாங்க. நீ தூங்கும் போது உன்னோட வெகுளித்தனம் தெரியுது. உன் காதலுக்கு சம்மதம் சொல்லாம உன்னை வருத்தப்பட வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு. உன் கண்ணீரை துடைச்சிட்டு கிளம்புறேன். அந்த கண்ணீர் தான் உன் கண்ணிலேருந்து வர கடைசி துளி கண்ணீரா இருக்கணும். நாளையிலேருந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். அதுக்காக என் பத்திரிகை ஆபீஸ்க்கு போறேன். இனிமே நமக்குள்ள பிரிவுங்கிறதே இந்த ஒரு ராத்திரி மட்டும்தான். காலையில உன் காதலை நான் சந்திக்கிறேன். அன்புடன் விஷ்ணு. இளவே